கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த புதிய மாதத்தை காண செய்த இந்த ராஜாதி ராஜாவுக்கு கோடி ஸ்தோத்திரம் சொல்லுவோம். கர்த்தருடைய பெரிதான கிருபையினால நாங்கள் நல்லா இருக்கோம். நீங்கள் நல்லா இருக்கீங்களா? கர்த்தருடைய கிருபையினால கர்த்தர் உங்களை இந்த 11வது மாதத்தை நம்ம வாழ்க்கையில் காண செய்த இயேசு ராஜாவுக்கு கோடி ஸ்தோத்திரம் சொல்லுவோம். கடந்த 10 மாதமும் உங்களை என்னையும் அவர் கிருபையாக காத்தாரே அன்பு பிள்ளைகளே. ஆண்டவர் எவ்வளவு நல்லவரே அன்பு பிள்ளைகளே. அதனால தான் நீங்கள் நல்லா இருக்கீங்க. அதனால தான் நாங்களும் இன்னைக்கு 11வது மாதத்தை காண செய்தி உங்கள் நடுவில் நின்று கொண்டு இருக்கிறேன் அன்பு பிள்ளைகளே. கர்த்தர் நம்ம வாழ்க்கையில இதுவரை செய்த நன்மைகளுக்கு நன்றி சொல்லுங்க அன்பு பிள்ளைகளே. ஆண்டு இறுதிக்குள்ள வந்திருக்கிறோம். ஆண்டவர் இந்த 11வது மாதத்துல உங்களுக்கு என்ன வசனம் வைத்திருக்கிறார் என்று சொல்லி எதிர்நோக்கி கொண்டிருக்கீங்களா? வேத வசனம் சொல்கிறது, எபிரெயரின் புஸ்தகம் புதிய பாட்டில் எபிரெயர் எழுதின நிருபம் 6ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். நான் உன்னை ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன். நான் உன்னை ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன். அன்பு பிள்ளைகளே, ஒருவேளை ஆசீர்வாதங்கிறது யார் தர முடியும்? ஆண்டவர் தான் தர முடியும். அது என்ன சொல்றாரு? நிச்சயமாகவே நான் உன்னை ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன். அது நிச்சயமாகவே. என் அன்பு பிள்ளைகளே, ஆண்டவர் ஒரு காரியத்தை செய்யும் போது யாரும் தடுக்க முடியாது. ஏன்னா அவர் சொல்லாலும் கட்டளையிட நிற்கும். ஏன்னா அவர் அகிலத்தையும் உண்டாக்கினவர். அவர் நினைத்தா எல்லாம் நடக்கும் அன்பு பிள்ளைகளே. ஆனா அவருடைய பாதத்துல நீங்களும் நானும் காத்திருக்கணும். அவரை தேடணும். தேடும் போது நிச்சயமா நம்ம வாழ்க்கையில எதிர்நோக்கி கொண்டு இருக்கிற காரியத்தை கர்த்தர் வாக்கிய பண்ணுவான். இங்க எபிரெயர் நிருபத்துல என்ன எழுதப்பட்டிருக்கிறது என்று சொன்னா, நிச்சயமாகவே உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன். ஆசீர்வதிப்பாராம், அதே வேளையில பெருகவும் பண்ணுவாராம். அன்பு பிள்ளைகளே, நம்ம ஆண்டவர் சும்மா விடுகிற தெய்வன் அல்ல. நம்மளை ஆசீர்வதித்து சத்துருக்கள் மத்தியில உயர்த்துகிற தெய்வன். ஒருபோதும் மனம் தளர்ந்துறாங்க, ஒருபோதும் விசுவாசம் குறைஞ்சிறாங்க. கடந்த 10 மாதத்தை காட்டிலும் இந்த 11வது மாதம் உங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்க போகிறது. ஒருவேளை நீங்க கலங்கி கொண்டு இருக்கலாம், இந்த மாதம் எப்படி இருக்குமோ என்று சொல்லி கலங்காதுங்க. ஆண்டவர் உங்க பிள்ளையின் திருமண காரியத்தை வாய்க்கப்படுகிறார். உங்க பிள்ளைக்கு கற்பத்தை கொடுத்து சந்தோஷப்படுத்துகிறார். உங்க பிள்ளைக்கு வழியே இல்லாத இடத்துல இருந்து வேலையை கொடுத்து சந்தோஷப்படுத்துகிறார். தொழில விருத்தியடைய செய்கிறார். எதிர்நோக்கி கொண்டு இருக்கிற காரியத்துல கர்த்தரே கடந்து வந்து உங்களை நிச்சயமா ஆசீர்வதிக்கிறார். அன்பு பிள்ளைகளே, கலங்காதங்க. பலவிதமான பிரச்சனையோடு இருக்கீங்களா? இந்த பிரச்சனைக்கு முடிவே இல்லைன்னு இருக்கீங்களா? நிச்சயமாகவே முடிவு உண்டு. கலங்காதீங்க. இத்தனை வருஷம் சோர்ந்துட்டோம், இனி போதும்னு சொல்லி கலங்கி கொண்டிருக்கீங்களா? நிச்சயமாகவே இந்த மாதத்துல உங்க காரியங்களை கைகூடி வர பண்ணுவா, காரியங்களை வாய்க்க பண்ணுவா. கலங்காதீங்க. அன்பு பிள்ளைகளே, எனக்கு ஒரு சகோதரர் தெரியும். நல்ல ஒரு அருமையான மனிதர், ஆலயத்தை நேசிக்கிறவர். ஆலயத்துக்கு மணி அடிப்பதற்கு முன்பதாகவே கணவனும் மனைவி முழங்கால் படிட்டு ஜெபிப்பாங்க. உள்ளமான மனிதர் தான், சகை மாதிரி. ஆனா சின்ன காரியத்திலையும் தசவ பாகம் வைப்பாங்க. அன்பு பிள்ளைகளே, அவருக்கு கொஞ்சம் தான் படிச்சிருக்கிறாரு. ஆனா அவர் என்ன செஞ்சாரு? கடலை மிட்டாய் சின்ன சின்ன பேக்கெட், 10 ரூபாய் 20 ரூபாய் அந்த பேக்கெட்டை வாங்கி கடைக்கடையா போட்டார். சைக்கிளில் தான் போவார். அந்த சைக்கிளை நீட்டாக படபடன்னு தொடச்சி படபடன்னு வச்சுட்டு எல்லா கடைகள்லையும் கொண்டு போடுவார். என் அன்பு பிள்ளைகளே, சைக்கிள் பைக்காக மாறிச்சு, பைக்கு காராக மாறிச்சு, காரு இப்போ லாரியாக மாறிச்சு. கும்டாவில் கோடீஸ்வரர்களாக இருக்காங்க என் அன்பு பிள்ளைகளே. பல கோடிக்கு அதிபதியாக இருக்காங்க. ஆண்டவர் ட்ரிபிள் ஆசீர்வாதத்தை கொடுத்துட்டார் அன்பு பிள்ளைகளே. நம்ம அப்பா என்ன சொல்லியிருக்காங்க? உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன், அதுவும் நிச்சயமாகவே உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன், உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன். அப்ப நம்ம ஆண்டவர் நிச்சயமா ஆசீர்வதிப்பா, அதே வேளையில பெருகவும் பண்ணுவா. கலங்காதீங்க. விசுவாசத்துல உறுதியாயிருங்க. நிச்சயமா ஆண்டவர் இந்த மாதத்துல உங்களையும் உங்க குடும்பத்தையும் ஆசீர்வதித்து பெருக பண்ணுவா. கலங்காதுங்க. ஆண்டவருடைய பாதத்துல காத்துருங்க. நிச்சயமா ஆண்டவர் ஆசீர்வதித்து உங்களையும் உங்க குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பா. இன்னொன்று, அந்த பட்டணத்துல இருந்து, அந்த கும்டாவில இருந்து
அப்படி அப்படி வட்ட வட்டமா என்ன செய்யும், கடலண்டை கோயிலுக்கு வரும். எல்லாரும் ஏழை எடுப்பாங்க. அப்படி ஃப்ரெஷ்ஷாக செஞ்சு அப்படி கொண்டு ஆலயத்தில் வைப்பாங்க. என் அன்பு பிள்ளைகளே, ஆலயத்தை நேசிக்கிறவர்கள் சுகித்திருப்பார்கள். என் அன்பு பிள்ளைகளே, ரொம்ப இன்றைக்கு அந்த குடும்பத்தை கர்த்தர் அந்த கிராமத்திலே தழைக்க செய்திருக்கிறார். உயர்ந்த அடைக்கலத்தில் வைத்திருக்கிறார். அன்பு பிள்ளைகளே, ஆண்டவரை தேடும் போது, ஆண்டவருக்கு முதலிடம் கொடுக்கும் போது நிச்சயமா உங்களையும் உங்க குடும்பத்தையும் கர்த்தர் வர்த்திக்க செய்வான். பயப்படாதுங்க, விசுவாசத்தோடு இருங்க. ஆண்டவர் நிச்சயமாகவே உன்னை ஆசீர்வதிப்பேன், பெருகவே பெருக பண்ணுவேன் என்று சொல்கிறான். மனம் தளர்ந்துடாதங்க, விசுவாசத்தில் உறுதியாயிருங்க. நிச்சயமா கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஜெபிப்போமா? நிச்சயமாகவே முடிவு உண்டு, நம்பிக்கை வீண் போகாது. நிச்சயமாகவே முடிவு உண்டு, நம்பிக்கை வீண் போகாது. உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்திடுவே, உன்னை பெருக பண்ணவே பெருக பண்ணிடுவே, உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்திடுவே, உன்னை பெருக பண்ணவே பெருக பண்ணிடுவே. பரிசுத்தம் உள்ள தகப்பனே, உங்களுக்கு நன்றி அப்பா. இதோ இந்த புதிய மாதத்தை காண செய்வீங்க ஐயா. இதோ இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு இருக்கிற வாலிப தம்பியே, வாலிப தங்கையே, குடும்ப பெண்களே, குடும்ப தலைவர்களே, நீங்க யாராயிருந்தாலும் ஒருவேளை படுக்கையில படுத்துக்கொண்டு பலவிதமான வியாதியோடு, கலக்கத்தோடு, குழப்பத்தோடு, அவிசுவாசத்தோடு, எதிர்பார்ப்போடு கலங்கி கொண்டு இருக்கிறேன் அன்பு தாயாரே, தகப்பனாரே, நீங்க யாராயிருந்தாலும் ஆண்டவரை நோக்கி பாருங்க. இந்த 11வது மாதத்துல நிச்சயமாகவே உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன், உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் என்று சொல்கிறார். சொந்து போகாதீர்கள், மனம் தளர்ந்து விடாதீர்கள், விசுவாசத்துல உறுதியாயிருங்க. நிச்சயமா கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பா. பெரிய காரியங்களை செய்ய. நிகழ்ச்சியை பார்க்கிற பிள்ளைகள் வியாதியாயிருந்தால் நிச்சயமாகவே வியாதிலிருந்து விடுதலை கொடுங்க. கடன் பிரச்சனை இருந்தால் நிச்சயமாகவே கடன் பிரச்சனையிலிருந்து விடுதலை கொடுங்க. திருமண காரியத்தை நிச்சயித்து கொடுங்க. வேலை வாய்ப்பை கூப்பிட்டு கொடுங்க. கற்பத்தை நீங்க வாய்க்க பண்ணுங்க. பெரிய காரியங்களை செய்யுங்க. சிறையிருப்ப திருப்புங்க. உங்க நாமம் மட்டும் மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம்.